இங்க ஒரு அழகான பொண்ணு தான் கையில இருக்கிற அந்த பொம்மைக்கு கிஸ் கொடுக்கறா. பார்த்தா அந்த சிஇஓக்குமே யாரோ நமக்கு கிஸ் கொடுக்கற மாதிரி ஃபீல் ஆகுது. தென் இந்த பொண்ணுமே அந்த பொம்மையோடைய ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு வேற ட்ரெஸ் போடலான்னு பாக்குறா. ரியல் லைஃப்ல இந்த சிஇஓடைய பேண்ட் தானாவே கலர ஆரம்பிக்குது. இதனால ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருந்த சிஇஓ சடனா அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்துடுறாரு. எனவே அசிஸ்டன்ட் கிட்டேயுமே இனிமே கூடவே வராத, உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். தென் அன்னைக்கு நைட்டு இந்த பையனுமே குளிக்கிறான். சடனா இந்த பொண்ணுடைய கையில இருக்கிற பொம்மை நல்லாவே ஈரமாயிடுது. இந்த பொண்ணுமே என்னது இந்த பொம்மை ஈரமா இருக்கேன்னு நினைச்சிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. தென் இந்த பையனுமே குளிச்சு முடிச்சிட்டு இந்த கருப்பு கலர்ல இருக்கிற ட்ரெஸ்ஸையுமே போட்டுட்டு தூங்குறதுக்காக போயிட்டான். பார்த்தா இந்த பொம்மையுமே அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு. இந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை. தென் இந்த பொண்ணுமே அந்த ட்ரெஸ்ஸை கலட்டிடுறா. பார்த்தா ரியல் லைஃப்ல இந்த பையன் போட்டிருந்த ட்ரெஸ் காணாம போயிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வீடியோ பாக்குற 90% ஆஃப் பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. தென் அடுத்த நாள் இந்த சிஇஓ கிட்ட இந்த பொண்ணுமே போயிட்டு நீங்க கொடுத்த வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்றா. அந்த பொண்ணுமே அந்த பொம்மை கையணத்துல கிள்ளும் போது இந்த சிஇஓவை கிள்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. தென் இந்த சிஇஓ சயின்ஸ் மட்டுமே நம்புறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. தென் அன்னைக்கு நைட்டு அந்த சிஇஓடைய வீட்டுல ஒரு மிகப்பெரிய பார்ட்டி நடக்குது. அதுல இந்த பொண்ணுமே அங்க வந்திருக்கிறா. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணு சிஇஓவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு இந்த பொம்மை வச்சிருக்கிற பொண்ணை சுத்தமா பிடிக்காது. அவளை எப்படியாவது இன்சல்ட் பண்ணணும்னு தான் கையில இருந்த அந்த வைன் கிளாஸ் எடுத்து அந்த பொண்ணு மேலேயுமே ஊத்த போவா. பார்த்தா அந்த பொண்ணு பொம்மையை வச்சு தடுத்துருவா. இதனால எல்லாமே அந்த பொம்மை மேல கொட்டிடும். ரியாலிட்டியில இப்ப அது எல்லாமே சிஇஓ தலையில தான் விழுந்து கிடக்குது. தென் இந்த பொண்ணுமே இதனால ரொம்பவே கோவப்பட்டு அந்த பொம்மை வச்சிருக்கிற பொண்ணை ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயுமே தள்ளிவிட போவா. பட் தெரியாதனமா இவங்க ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துருவாங்க. அப்ப சடனா அந்த சிஇஓமே வந்துட்டு ஐயோ இந்த பொம்மையை முதல்ல காப்பாத்தணும், அதுக்கு என்னெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் எனக்கும் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு 3 பேரையுமே காப்பாத்திடுறாரு. தென் இந்த பொண்ணுமே தூங்கிட்டு இருக்கும்போது சிஓமே குளிக்க போயிடுவாரு. தென் இந்த பொம்மையோடைய ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த பொண்ணுமே என்ன இது, நம்ம இந்த பொம்மைக்கு அழகா ட்ரெஸ் போட்டு விட்டா இது இப்படி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலையுமே அவுத்து விட்டுருவா. பார்த்தா இங்க ரியாலிட்டியில இந்த சிஓடைய டவல் அவந்து விழுந்திருக்கும். இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொம்மைக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது அந்த சிஓக்கும் நடக்குதுன்னு. இது மாதிரியான பொம்மை உங்ககிட்ட கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.